உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1.5 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். துவரம்பருப்பு எடுத்தாச்சு. இப்போ கடலப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இது தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஒரு 45 மினிட்ஸ். வந்து பருப்பு அரைச்சிக்கலாம். ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், 4-5 பல் பூண்டு. இதில் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கைப்பிடி அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன், கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை ஊற்றி வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஒரு சிட்டி, சீரகம் ஒரு சிட்டிகை. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான கல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். இடித்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். சின்ன பெருங்காயம் 1 ஆட் பண்ணிட்டேன். தக்காளி 1 பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஆட் பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கலாம். ஸ்பூன் அளவு மஞ்சாத்தூள், அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற வச்சேன்ல அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது கொச்சி பச்சை வாசனை போட்டோம். மஞ்சாத்தூள் மிளகாத்தூளோட மிளகாத்தூள் மஞ்சாத்தூள்லாம் நல்லா இதாக வச்சு இப்போ உருட்டி வச்சுருக்க உருண்டையை ஆட் பண்ணிட்டேன். இதில் போடக்கூடாது, ஏன்னா உருண்டெல்லாம் வந்து உடஞ்சிரும். அதனால் போட்டு மெதுவாக அப்படியே தொழி விடணும். இப்போ உருண்டை நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கொஞ்சோண்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். தேங்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொத்தமல்லி தூவி பண்ணிடலாம். சுட சுட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ரெசிபி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.